ஓமம் இருந்தா போதும் உங்க வீட்டுல பல நோய்களை விரட்டலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இந்த ஓமத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 5 நன்மைகள் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம வீட்டுல இருக்கிற அஞ்சரை பெட்டியில இருக்கிற பொருட்களே பல நோய்களை சரி பண்ண வேண்டியது. ஆனா அதை சரியா நம்ம எடுத்துக்காத பட்சத்துலதான் டாக்டரு மருந்து மாத்திரைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க வீடுகள்ல நீங்க உணவு சமைக்கும் பொழுது இந்தந்த விஷயங்கள்ல முக்கியமா ஓமமை நீங்க சேர்த்துக்கும் பொழுது என்னென்ன நோய்கள்ல இருந்து நீங்க விடுபடலாம். நம்பர் 1, ஓமத்தை தண்ணியில கொதிக்க வச்சு பனை வெல்லம் சேர்த்து சுட வச்சு காலையில நீங்க அருந்தி வர்ற பட்சத்துல உங்க உடல் பலம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. 100 கிராம் ஓமத்துல 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நீங்க நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது அஜீரண கோளாறுகள் எல்லாமே சரியாகுமா. அதாவது ஒரு 100 கிராம் ஓமம் நீங்க அதை எடுத்து தண்ணியில போட்டு 1 லிட்டர் தண்ணியை அதுல ஊத்தி நல்லா சுண்ட காய்ச்சி 1 டம்ளர் வர வரைக்கும் காய்ச்சி நீங்க குடிக்கலாம். இதனாலதான் நிறைய வீடுகள்ல ஓம வாட்டர் அப்படின்னு வாங்கி வச்சிருப்பாங்க. அதை பெரியவங்க ஜீரண சக்தி இல்லை அப்படின்னா அதை ஒரு மூடி கலந்து குடிப்பாங்க. அந்த மாதிரியான ஓம வாட்டர் நீங்க வீட்டிலேயே இப்படியும் பண்ணிக்கலாம். நம்பர் 2, ஓமம், கடுக்காயோடைய தோல், முக்கடுகு, சித்தரத்தை, அக்கரகாரம், திப்பிலி பொடிய சம அளவு நீங்க சேர்த்து அதனுடைய சரி பாதி பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வந்தா உங்க தொண்டையில இருக்கிற புகைச்சல் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இந்த பாடல் பாடக்கூடியவங்க, தொண்டை அதாவது குரல் வளத்தை வச்சு வேலை பார்க்கக்கூடியவங்கலாம் இதை டெஃபினட்டா சாப்பிட்டு வரலாம். ஸோ நான் சொன்ன இந்த எல்லாத்தையுமே சம அளவு எடுத்துக்கிட்டு அதை நீங்க சாப்பிடுற பட்சத்துல தொண்டையில இருக்கிற புகைச்சல் சரியாகுமா. நம்பர் 3, ஓமம், சுக்கு, சித்திரமூல வேர்பட்டை இது எல்லாத்தையுமே சம அளவு சேர்த்து பொடி பண்ணி கடுக்காய் பொடி சேர்த்து மோர்ல கலந்து குடிச்சிட்டு வர மந்தத்தை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓம கஷாயம் இதை குடிச்சிங்கன்னா பசியை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றுல ஒரு மாதிரி மந்தமா இருக்கு அப்படின்னா இதை நீங்க செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு மந்தத்தையும் சரி பண்ணும், பசி இல்லாதவங்களுக்கு பசியையும் தூண்டுமா. ஜலதோஷம் சரியாகிறதுக்கு கூட நீங்க ஓமத்தை பயன்படுத்தலாம். ஜலதோஷம் குறையறதுக்கு ஓமத்தை பொடி பண்ணி உச்சந்தலையில வச்சு தேய்க்கலாமா. ஓம பொடிய துணியில கட்டி அப்பப்போ மோந்து பார்த்துட்டு வந்தாலும் இந்த ஜலதோஷம் சரியாயிடும். நம்பர் 5, ஓம எண்ணெய் அப்படின்றது விக்குது. அதை நீங்க மூட்டு வலிக்கு தடவுனீங்கன்னா மூட்டு வலியே சரியாயிடுமா. அந்த ஓம எண்ணெயும் நீங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம். சோ நான் சொன்ன இந்த 5 முக்கியமான நோய்கள்ல இருந்து உங்க வீடுகள்ல இருக்கிற ஓமத்தை வச்சே விடுபடலாம். இதை நீங்க அடிக்கடி உங்களுடைய உணவுல சேர்த்துட்டு வர பட்சத்துல நோய் இல்லாம வாழலாம். நம்ம வீடுகள்ல இருக்கிற நம்ம உணவு வகைகளையே கரெக்டா சாப்பிடும் பொழுது மருந்து மாத்திரையே தேவையில்லைங்க. இந்த வீடியோ பத்திர உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். Hi Ria. Hi. Since it is your first day, only finish this. Yeah, okay. Thank you.